வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவின் பாதம் பணிகின்றோம். இன்றைய சிந்தனைக்கு நாம் எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு இறைநிலையும் நைவேத்தியமும் என்ற ஞானக்களஞ்சிய கவி விளக்கம் ஆகும். பாடல்: ஜோதியாம் பொருளதனை உன்னுள்ளே காண சொல்லி விளக்கியது தேங்காயாலே, நீதியாம் அதை அறிய நெற்றிக் கண்ணென்று நினைவாகச் செல்லுமிடம் பொட்டு வைத்தார். பேதமாய் விரிந்தியங்கும் ஆறறிவும் பீடமாய் ஓரிடத்தில் நின்றறிய நாத ஒலி நைவேத்தியம் நறுமணங்கள் நல்ல சந்தனப்பூச்சு இவையாம். வாழ்க வளமுடன். எங்கும் நிறைவாக இருக்கிறார் கடவுள் என்பீர், இங்கு நம் உடல் உள்ளத்தும் உறைந்து இருப்பாரென்றோ. அருட்ஜோதியாக விளங்கும் மெய்ப்பொருளாகிய தெய்வ நிலையை உன்னுள்ளே பார் என்று சொல்லித்தான் தேங்காயை நைவேத்தியமாக பக்தி மார்க்கத்தில் வைத்தனர். மனிதன் தனது அறிவு அறிந்து செயல் திருத்தி நலம் ஓங்க மதிமிக்கோர் தெய்வ வழிபாடு குறித்து சொன்னார் அந்நாளில். சிந்தனை திறன் இல்லாத பாமரர்களின் கருத்தினை உயர்த்திட நினைத்த நம் முன்னோர்கள் கற்பனையாக உடல் நலம் வளங்கள் முதலான ஆற்றல்கள் எல்லாம் ஒன்றிணைத்து உருவமைத்து நம்புவதற்கு ஏற்றவாறு கடவுள் கதைகள் பலவும் கற்பித்தார்கள். யூகத்தால் சிவநிலையை உணர முடியாதோர்க்கு உருவ வழிபாட்டு முறையை உளம் அறிந்தோர் கற்பித்தார்கள். அந்த யூகம் கற்பனை உருவ வழிபாடு நற்குணமாய் ஓர்மையாய் உறுதி பெற்றால் உலக வாழ்வில் வெற்றி உண்டாகும் என்ற நல்லெண்ணத்தோடு பல இறைவர்கள் தோற்றம் மெல்ல மெல்ல உண்டாயிற்று. தெய்வத்தினை போற்றி வழிபடுவோர் சிந்தனையும் மேற்கொண்டால் சிறந்து உயர்வர் இல்லையா? இறைநிலையாம் ஜோதியாம் மெய்ப்பொருளதனை உன்னுள்ளே காண்க என்று விளக்கிச் சொல்ல நைவேத்தியமாக தேங்காய் படைக்கப்பட்டது என்ற சிந்தனையை இப்பொழுது சிந்திக்கலாம். கடவுள் சிலையை வணங்கும்போது கருத்தாக கடவுள் தத்துவம் தேங்காய் தத்துவம் உணர்ந்து கொள் என்பதற்காக நைவேத்தியங்கள் படைக்கப்பட்டன. அதென்ன தேங்காய் தத்துவம்? கொஞ்சம் விளக்கமாக பார்ப்போம். இறைநிலையின் இருப்பு அதனை நாம் உணர எளிதான விளக்கமே தேங்காய் தத்துவம். இறைநிலையானது தூய்மையானது, அருட்ஜோதி வடிவானது, நிர்மலமானது. இறைநிலையை நாம் அறிய முடியாமல் உணர முடியாமல் தடுத்து கொண்டிருப்பது எது? ஆணவம் கன்மம் மாயை என்ற மும்மலங்களே ஆகும். மண் கடந்து விண் கடந்து வெளிக்கண்டால் மும்மலம் ஒளிந்த காட்சியாக தோன்றுவது இறைநிலைதானே. ஆதி என்னும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் தோன்றி அதன் மூலம் பரிணாமத் தொடராக உருவானவனே மனிதன். அவன் நோக்கம் தான் தோன்றிய இறைநிலையிடமே மீண்டும் சேர்தல், அதாவது அறிவில் முழுமை பேறு அடைதல் ஆகும். மனிதனின் ஆன்மீக அறிவின் வாழ்க்கை பயணத்தை தொடர தடையாக இருப்பவையே ஆணவம் கன்மம் மாயை என்ற மும்மலங்கள். மனிதன் குழந்தையாக தோன்றும் போதே அவனிடம் வித்தின் தொடர்பாக வந்த முன்னோர்களின் களங்கங்கள் கருமையத்தில் உள்ளன. அதோடு அவன் வளரும்போது ஆணவம் என்கின்ற தான் தனது என்கிற அதிகாரப்பற்றும் அறியாமல் செய்த செயல்களால் ஏற்பட்ட பதிவுகளான கன்மம் மற்றும் ஐம்புலன்களை தேவையானவற்றை பயன்படுத்தும் அறிவு இல்லாமல் தேவையற்றவற்றை பயன்படுத்த தூண்டும் மாயை ஆகியவை இணைந்து விடுகின்றன. மெய்ப்பொருளான உயிரான முனைப்பு ஆணவம் ஆகும். மெய் உயிராய் ஆற்றுங்கால் மிரண்ட மயக்கமே மாயை ஆகும். மெய் உயிராய் உணர்வில் மிகும் வேட்பே காமியமாம். மெய் உயிராய் உணர்ச்சிகளில் மும்மலமாய் விரிந்ததுவே. நமது அருட்தந்தை அவர்கள் இதனை மிக எளிதாக அழகாக நாம் புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு சாமியம் கொடுத்துருக்காருங்க. அதாவது இறைநிலை கூட்டல் ஆணவம் கூட்டல் கன்மம் கூட்டல் மாயை ஈக்குவல் டு மனிதன். மனிதனிடமிருந்து ஆணவம் கன்மம் மாயை ஆகியவை நீக்கப்படும் போது அவன் தெய்வம் ஆகிறான். இறைநிலையே அனைத்துமாக உள்ளது, நமக்கு உள்ளும் புறமும் அதுவே நிறைந்து உள்ளது என்ற அறிவை அறிந்து உணரும்போது இந்த ஆணவம் கன்மம் மாயை ஆகிய மும்மலங்கள் அழிந்துவிடும். உண்மையான தெய்வ நிலை மட்டுமே நிலைக்கும்.
இந்த அரிய எளிய தத்துவத்தை பாமரங்களுக்கு உணர்த்துவதற்காகவே தேங்காய் தத்துவம், அதுவே விளக்க குறியீடாக பூஜையில் நைவேத்தியமாக பக்தி மார்க்கத்தில் வைக்கப்பட்டிருக்குங்க. ஆணவம், இது தேங்காயின் உள்ளிருக்கும் கடினமான ஓடு. கண்மம், தேங்காயின் ஓட்டை ஒட்டியிருக்கும் நார். மாயை, இது தேங்காயின் வெளியே இருக்கும் மாயை. இந்த மூன்றையும் விளக்கினால் தேங்காய்க்குள் இருக்கும் வெள்ளை நிற தூய்மை நிர்மலம் தெரியுங்க. உள்ளிருக்கும் தேன் போன்ற உயிர் நீர், அதாவது உணர்த்துறது அத்வைத தத்துவங்க. கடல் நீரே மண்ணின் மூலம் தென்னை மர வேரால் உறிஞ்சப்பட்டு அமிர்தமாக தேங்காய் நீராக நமக்கு கிடைக்கிறது. கடல் நீரும் தேங்காய் நீரும் வேறல்ல, இரண்டும் ஒன்றே என்ற விளக்கம். இறைநிலையும் நாமும் இரண்டல்ல ஒன்றே என்ற அரிய தத்துவத்தை விளக்குதுங்க. அது மட்டுமா, பக்தி மார்க்கத்தில் பூஜையின் மீது நைவேத்தியமாக படைக்கப்படும் தேங்காய்க்கு இருப்பது 3 கண்க. இது நெற்றிக்கண் உள்ள சிவத்தை குறிக்கும் குறியீடு. கொஞ்சம் சுயமாக சிந்திச்சு பார்த்தோம்னா, இந்த 3வது கண் என்ற நெற்றிக்கண் என்ன கூறுகிறது? புறக்கண் மட்டுமல்ல, மனிதா, உனக்கு அகக்கண் ஆகிய ஆக்னை சக்கரம் உள்ளது. இந்த நெற்றிக்கண் ஞானக்கண் மூலம் அகம் நோக்கி கடந்து உள் செல், கடவுளை காண்பாய், இறைநிலையை காண்பாய் என சொல்லாமல் சொல்கிறது. ஜோதியாம் பொருளதனை உன்னுள்ளே காண் என நம் முன்னோர்கள் சொல்லாமல் சொல்லி விளக்கியது தேங்காயாலே. நீதியாம் உண்மையாம் அதனை அறிய நெற்றிக்கண் என்று நினைவாகச் சொல்லும் இடம் பொற்று வைத்தார். ஞானக்கண் என்பது பற்றி நமது அருட்தந்தை அவர்களின் விளக்கம். இருபுருவ மையத்தில் இருள் நீக்கி அருள் விளக்கும் ஒரு வாசல் உண்டதுவே. உயிர் நிலையை உற்று உணரும் திருவாசல். உயிர் அறிவாய் தெய்வ நிலை எய்தும் வழி ஒரு வாசல். ஞானக்கண் என்பதுவும் அதுவே. பொட்டு வைத்த இடமதிலே ஆகினையிலே அலைமனதை நிறுத்தி ஒன்ற ஐம்புலன்கள் அடக்கம் ஆகும். பேதமாய் விரிந்தியங்கும் ஆறறிவும் பீடமாய் நிலைத்து ஓரிடத்தில் நின்றறிய ஐம்புலன்கள் அமைதி பெறும். அருகுணமும் சீராகும். அறிவு தன் விழிப்புநிலை பெறலாத தெளிவில் செயலாற்றும் போது 5 பெரும் வழிச்செயல்கள் விளைய வழியே இல்லை. ஆணவம் என்ற மட்டையை உரித்து கண்மம் என்ற நாரை அகற்றி மாயை என்ற ஓட்டை நீக்கினால் கிடைப்பது பரிசுத்தமான வெண்மையான தேங்காய் என்ற இறைநிலை காட்சி. ஆணவம், கண்மம், மாயை என்ற மும்மலம் போர்வையாக இருக்கும்போது மனிதனுக்கு மறுபிறவி உண்டுங்க. மும்மலம் அகற்றிய மனித மட்டை தேங்காயினை உடைத்து நைவேத்தியம் செய்யும்போது மறுபிறவி கிடையாது, வீடு பேறு அடையலாம். தென்னை இளநீருக்குள்ளே தேங்கியுள்ள ஓட்டுக்குள்ளே தேங்காயைப் போலிருப்பான் ஒருவன், அவனை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன். இது கண்ணதாச பாடல். இறைநிலையும் நைவேத்தியமும் பாடலில் நிறைவு வரிகளை பற்றி சிந்திப்போங்க. நாத ஒலி, நைவேத்தியம், நறுமணங்கள், நல்ல சந்தனப்பூச்சு இவை யாவும் வேதமாய் விரிந்து இயங்கும் ஆறறிவும் பீடமாய் ஓரிடத்தில் நின்று அறிய பக்தி மார்க்கத்தில் பூஜையின் போது செய்யப்பட்ட செயல்கள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு நம்ம அருட்தந்தை. இறைநிலையோடு மனதினை ஒன்றச் செய்ய நம் செவிப்புலனை ஓர்மைப்படுத்துவதே நாத ஒலியாகும். மனதை அமைதிப்படுத்த மூச்சு காற்றினை நெறிப்படுத்த உதவுவது சுகந்த நறுமண மலர்கள். நல்ல சந்தனப்பூச்சு அலங்காரங்கள் அனைத்தும் மன ஓர்மைக்காகவே ஐம்புலன்களை அமைதிப்படுத்தவே பக்தி மார்க்கத்தில் பூஜையின் மீது செய்யப்படுகிறது. நைவேத்தியமாக வாழைப்பழம் படைப்பதும் இறைநிலையும் தத்துவம் உணர்வதற்காகவே தான். மற்ற எந்த பழமாக இருந்தாலும் சாப்பிட்டுவிட்டு கொட்டையை எறிந்தால் மீண்டும் முளைக்கும். ஆனால் வாழைப்பழம் மீண்டும் முளைப்பதில்லை. பிறவியற்ற நிலையாகிய முக்தியை கொடு இறைவா என்ற சிந்தனையை கோரிக்கையை முன்வைக்கவே இந்த நைவேத்தியம். இறைநிலை என்ற பக்தி மார்க்கத்தில் காட்சிப்படுத்தப்படும் காட்சி பொருள்களும் நைவேத்தியமும் இறைநிலையை உணர ஒரு வழிகாட்டிகளே என்பதை நாம் உணர வேண்டும். நாதவொலி, நறுமணங்கள், நைவேத்தியம் இவை அனைத்தும் உள்ள ஒலி வாசனை இவற்றை காண உனக்கு இன்பம் மிகும். எனினும் பேதமாய் விரிந்து இயங்கும் அறிவை ஓரிடத்தில் நிலைநிறுத்த இவை ஓர் காரணி ஆகும். பல விதத்தில் புலன்களை 5 மூலமாக பம்பரம் போல சுற்றி வரும் அறிவை நங்கூரம் போட்ட ஒரு கப்பல் போன்று விலகாமல் ஓரிடத்தில் நிலைத்து நிற்க உதவும் வழிகாட்டியாக நைவேத்திய பொருட்களையும் அருட்குறியீடாக மெய்ப்பொருள் தோற்றங்களையும் சிந்தித்தால் பக்தி மார்க்கம் ஞான மார்க்கத்திற்கு படிக்கட்டு என்பதை உணரலாம். ஞானமும் வாழ்வும் என்ற கவிதை தொகுப்பில்
சிறுவயதில் கொண்ட பக்தி என்ற பாடலில் நம் அருட்தந்தை அவர்கள் சிறுபிள்ளை விளையாட்டே கடவுளுக்கு பசி தீர்க்க பால், நெய், தேங்காய், கனி வகைகள் நைவேத்தியம் என கற்சிலை முன் படைத்த என் செயல்கள் என்கின்றார். கடவுள் நிலை அறிந்தபோது இச்செயல்களின் உண்மை தத்துவம் அறிந்து தோற்றங்களை கடந்து அறிவை ஒன்றி சுயநிலையை அறிந்தேன், இறைநிலை தெளிந்தேன் என்றும் கூறியுள்ளார். இந்திரிய வயப்பட்ட அன்னமய கோஷத்தார் இறை வழிபாட்டை புலன்கள் கவர்ச்சியுடன் செய்வார். எண்ணத்தால் பிராணமய கோஷத்தை எட்டிவிட்டோர் இறை வழிபாட்டை அறிவறியும் இன்ப சிந்தனையுடன் செய்வோர். இறை வழிபாட்டை இயற்கை தத்துவம் தெரிந்து ஆனந்தமயமானோர் மோன நிலை நின்றே செய்வர். சிந்தையை அடக்கி மெய்விளக்க நெறி காணும் ஞான குருவை அடைந்த நாம் ஆழ்ந்த தவ நிலையில் சுயநிலையை அறிவறிந்து அறிவே தெய்வம் என அறிந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம். இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.